everyone, welcome to Xylem CBSE Class 10 Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம இன்னைக்கு பயாலஜியை எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இதுக்காக ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபாலோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ பசங்களா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட், ரியல் வேர்ல்டில் இருக்கிறதான் படிக்கிறோம். அது வந்து யாரோ இமேஜினேஷன் பண்ணி கண்டுபிடிச்ச தியரி கிடையாது. ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட அந்த மாதிரியான விஷயம் தான். பயாலஜி வந்து ரொம்ப நல்லா கண்ணை வச்சு நல்லா பார்க்கலாம், நிஜ வாழ்க்கையில் இருக்கிறத தான் அப்படியே எழுதியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் பண்ணணும், ரைட்? ஸோ இதுக்கும் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட்னு சொல்ல வரேன். எல்லாரும் வந்து பயாலஜி தியரின்னு வாங்க, இல்லை அவ்வளோலாம் மேட்ரு கிடையாது. எல்லாம் கண்ணால் பார்த்து அது டிஸ்கிரிப்ஷனாக எழுதின மேட்ரு தான் பயாலஜியே. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கணும், அல்லது ஐ கேன் சே க்யூரியஸாக இருக்கணும். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, இது எப்படி அது எப்படி அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் பயாலஜி உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னேன்ல. டிப் நம்பர் 1 என்னதுன்னா, பயாலஜியில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கஷ்டமாக இருக்குன்னா கூகுளில் போய் அந்த வார்த்தையை போட்டுட்டு பக்கத்தில் வேர்ட் ஆரிஜின் போடுங்க. என்னது? ஆர்த்ரோபோட் வேர்ட் ஆரிஜின். இப்போ ஆர்த்ரோபோட்னு வார்த்தை இருக்குன்னா ஆர்த்ரோபோட்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு வேர்ட் ஆரிஜின் கூகுளில் போடுங்க. க்ரீக்கில் அல்லது லாட்டினில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எதுக்காக அந்த வார்த்தையை வச்சாங்க, அந்த டேர்மை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். புரியுதா? ஏதோ அவங்களுக்கு ஒரு பயாலஜியில் இருக்க ஒவ்வொரு டேர்ம் வந்து அவங்க யாரையாரோ கனவு கண்டு அவங்க இஷ்டத்துக்கு வைக்கல. புரியுதா? அந்த க்ரீக் ஆர் லாட்டினில் வாழ்ந்த மக்கள் வந்து, அந்த சயின்டிஸ்ட் வந்து, இந்த ஆர்கானிசம்க்கு இது இப்படி இருக்குது, அதனால இந்த பேர் வைக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோடாக்கு ஆர்த்ரோ அப்படின்னா செக்மெண்டட் அல்லது ஜாயிண்ட்னு அர்த்தம், பாடுனா ஃபுட்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஜாயிண்டட் ஃபுட் இருக்கும். இந்த காக்ரோச்லாம் ஆர்த்ரோபோடால வரும். காக்ரோச்சோட கை கால் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும். இங்கேருந்து இப்படி வரைக்கும் ஒரு ஜாயிண்ட், அப்படி ஒன்று இப்படி இருக்கும். அதோடைய லெக் வந்து இப்படி ஃபோல்டாக இருக்கும் ஆர்த்ரோபோட்ஸில். ஓகேவா? ஸோ ஜாயிண்டட் ஃபுட்டு அப்படின்னு இருக்கும். போடானாலே லெக்கு. ஃபைனா? ஸோ இது வந்து உங்களுக்கு டிப் நம்பர் 1. கண்டிப்பாக ஏதாவது காம்ப்ளெக்ஸான வேர்ட் இருக்குன்னா டக்குன்னு அதை கூகுளில் போட்டு வேர்ட் ஆரிஜின் போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது இப்போ புரிஞ்சிடும். எதுக்காக பேர் வச்சாங்கன்னு புரிஞ்சிருச்சுன்னா அது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து டிப் 2 என்னதுன்னா, நிறைய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பாருங்கள். விஷுவலாக பயாலஜியில் எந்த விஷயமோ விஷுவலாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது மனசில் நல்லா வந்து பதியும். ஸோ இது டிப் நம்பர் 2. 3D இமேஜ் 3D வீடியோலாம் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் அது மறக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்டாக இருக்குது, மறக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி இன்னும் நிறையா வந்து ரீசர்ச் பண்ணணும். அதாவது எப்போ ஒரு விஷயம் மறக்குன்னா, ஒரு ஃபேக்ட்டு அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ், ஒரு ஐடியா வந்து ஐசோலேட்டடாக இருக்குது, தனியாக தெரியுது அப்படின்னா அப்போ தான் மறக்கும். ஆனால் அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் குட்டியாக நிறைய நாலேஜ் உங்களுக்கு கனெக்டடாக இருக்குது அப்படின்னா அது மறக்காது. ஓகே, ஐசோலேட்டடாக ஒரு நாலேஜை விடாதீங்க. அது சம்மந்தமாக இப்போ ஒரு நாலேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வார்த்தையே கேள்விப்படுறீங்க ஒரு வார்த்தை அப்படின்னா அது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே குட்டி கான்செப்ட்ஸை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி கான்செப்ட்ஸை மறந்தாலும் இந்த மெயின் கான்செப்ட் மறக்காது. காரணம் அது ரிலேட்டடாக நிறைய நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க, ஒவ்வொன்றையும் இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரீசர்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை போய் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது ஒரு சில ஃபேக்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு மனசுக்கு ஞாபகம் வராத மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி படிக்கிறோம், புரியுது, ஆனால் டக்குன்னு மனசில் எப்போ தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டாலும் தெரியுற மாதிரி இல்லையே அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா வரும். நான் என்ன வெப்சைட் சஜஸ்ட் பண்ணேன்னா, பயோ லிபர் டெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் ஃபுல்லாக ரீசர்ச் ஆர்டிக்கல், பயாலஜி ரிலேட்டடாக ஃபுல்லாக ரீசர்ச் ஆர்டிக்கல் இருக்கும். அழகாக பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு அதில் இருக்க பிக்சர்ஸு வேறு எங்கேயுமே கிடைக்காது, சூப்பர் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். இது டிப் நம்பர் 3. 4 என்னதுன்னா, எல்சியூ ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, ஏன்னா ஒரு படத்தில் இருக்க மேட்டரை இன்னொரு படத்தில் கனெக்ட் பண்ணுறாங்க. அவெஞ்சர்ஸ் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, ஒரு படத்தில் இருக்க மேட்டரை இன்னொரு படத்தில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையுமே சரி, ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிறது இன்னொரு சாப்டரில் கனெக்ட் ஆகும். 11th படித்தது 12th கனெக்ட் ஆகும். அந்த 12th சாப்டர் நம்பர் 2 படித்தது சாப்டர் நம்பர் 8 கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி எது எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ற அந்த கனெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அது யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க. சில சாப்டருக்கு இதே வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த சாப்டரில் எப்படி படித்தோம்ல அதோட அட்வான்ஸ்டு இது அப்படின்னு சில சாப்டரில்
டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லா சாப்டருக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, எல்லா கனெக்ஷனுக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த சுகம் வந்து செம்மையாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது அந்த சுகத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அப்படியே தேடி தேடி ரீசர்ச் பண்ணி படிக்கிறது. எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் வந்து காலேஜ் போயிட்டோன்னே சில நேரம் கிடைக்காது. ஏன்னா காலேஜ் போயிட்டோன்னே ப்ரெஷர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலேஜ் போனோடனே எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. பட் சொல்கிறேன், படிக்கணுன்ற மென்டாலிட்டி வந்து காலேஜ் போய் நிறைய பேருக்கு வராது. பட் ஆனால் எம்பிபிஎஸ்லாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அந்த எப்பயுமே ரீசர்ச் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. அண்ட் ஃபைனலாக நான் சொல்லுவேன், ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றத விட பயாலஜிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேக்ட் ஷீட்டுன்னு சொல்லுவேன். அதாவது பயாலஜியில் ரெண்டு மேட்ரு தான். ஒன்று வந்து கான்செப்ட்டு, அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃபேக்ட்டு, அதை நீங்கள் வேறு வழி இல்லை, அதை எதர் மெமரைஸ் பண்ணணும். இல்லை மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அது சம்மந்தமாக நான் ரீசர்ச் பாயிண்ட் பார்க்க சொன்னேன்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். இல்லை விஷுவல் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். இல்லை வேர்ட் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். எப்பயுமே பயாலஜி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஒரு சில ஃபேக்ட்ஸு தியரி கண்டென்ட் மாதிரி இருக்குது. ஓகே, பேராவை நான் சொல்ல ஒரு சில ஃபேக்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோட லென்த் இவ்வளோ, ஓகே, ஆர்பிசியோட டயமீட்டர் இவ்வளோ அப்படின்ற ஃபேக்ட்லாம் இருக்குது. நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை இயராக இருக்கட்டும், நிறைய மெமரைசிங் ஃபேக்ட் இருக்குது. அதெல்லாம் தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி வைங்க, ஃபேக்ட் ஷீட்டுன்னு போட்டு ஒவ்வொரு சாப்டர் இருக்கும். இப்போலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 11th 12th ஒரு வேளை நீட் எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? இது என்னோட டிப் நம்பர் 5. ஸோ போனஸாக என்னது அப்படின்னா நிறையா இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் பாருங்கள், 3D விஷுவலைசேஷன் வீடியோஸ்லாம் பாருங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து இதுதான் என்னுடைய ஒரு போனஸ் டிப்பாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பயாலஜி கஷ்டம்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ரைட்? இந்த ஐசிஎஸ்சிலாம் இருக்குல்ல, 10th ஐசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். மெமரைஸ் பண்ணுறதுக்கு தேவையே இருக்காது மோஸ்ட்லி சொல்கிறேன், அதுவும் பயாலஜியில். ஓகே, சிபிஎஸ்சியில் கொஞ்சமாக ஒரு சில டெஃபனேஷன்லாம் கேட்டுட்ருப்பாங்க, 2 மார்க் 3 மார்க்லாம். அதுக்கு மட்டும் லைட்டாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். 11th 12th போக போக உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும் சிபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா. அண்ட் நீட் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக கான்செப்ட் நீங்கள் இப்போலேருந்தே இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் 10th ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 11th 12th ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை வேறு எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ ஹோப் நான் கொடுத்த அந்த 5 டிப்ஸ் ப்ளஸ் இந்த ஒரு போனஸ் டிப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஜாயின் பண்ணனா பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐ வில் see you in my next live. Until then, keep growing, keep learning. Thank you.